ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தொணுக்குமட சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். ஸோ இங்கே நீங்கள் படிக்கிறதுனால உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அண்டு உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூட்டில் தான் கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான், பட் சூப்பரான ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதற்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, நானும் நிறைய உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்னது அப்படின்னு பார்த்துடலாம். அது என்னன்னா FDDI, இதுதான் அந்த இன்ஸ்டிடியூட்டோடைய பேர். ஓகே, ஸோ அதை விரிவாக நான் சொல்கிறேன். ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், இதுதான் வந்துட்டு FDDI அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட். இது வந்து அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வர்த்தகம் மற்றும் தொழில், இந்த துறை கீழே தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது இந்த டிபார்ட்மெண்ட் அண்டு இந்த இன்ஸ்டிடியூஷனும். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். ஓகேவா, ரைட். இதுல என்னென்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், லெதர் குட்ஸ் அண்ட் அக்சசரி டிசைன், ஃபேஷன் டிசைன், ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மர்ச்சன்டைஸ். ஓகே, ஸோ இப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் கீழே, சாரி இந்த காலேஜில் இருக்குது, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. ஓகேவா, இதோடைய மொத்த கேம்பஸோடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கேம்பஸஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். ஓகே, நொய்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்டாக் கஞ்ச், சென்னை, கொல்கத்தா, ரோட்டாக், சிந்த்வாரா, குணா, ஜோத்பூர், அங்கலேஸ்வர், பனூர், பாட்னா, அதுக்கப்புறம் ஹைதராபாத். மொத்தம் 12 இருக்குது. இதில் நியரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் ஒன்று, ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியா சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த FDDI இன்ஸ்டிடியூட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா UG கோர்சஸ், PG கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன் இருக்குது அண்டு BBA இருக்குது. பேச்சுலர் ஆஃப் டிசைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்டு ப்ரொடக்ஷன், அப்புறம் இது வந்து 4 இயர்ஸ். பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஃபேஷன் டிசைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BDes இன் லெதர் லைஃப் ஸ்டைல் அண்டு ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் டிசைன். ஸோ இப்படி 3. அது போக BBAவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. BBAல ரீட்டைல் அண்டு ஃபேஷன் மர்ச்சன்டைஸ். ஸோ மொத்தமாக BDesல 3 குரூப்பும் ஒரு BBAவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக மொத்தம் 4 UG கோர்சஸ் வந்து இருக்குது. PG கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர் ஆஃப் டிசைன் MDes இன் ஃபேஷன் டிசைன், MDes இன் ஃபுட்வேர் டிசைன் அண்டு ப்ரொடக்ஷன், அது போக MBA இருக்குது. MBAலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அண்டு ஃபேஷன் மர்ச்சன்டைஸ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது UGல 4, PGல 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது போக அவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்க்கும்போது சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் ஃபுட்வேர் டிசைனிங், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் நான் லெதர் ஃபுட்வேர் மேனுஃபேக்சர், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் ஃபுட்வேர் கட்டிங் ஆப்ரேட்டர். ஸோ இப்படி 1, 2, 3, 4 சர்டிஃபிகேட் கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக ஷார்ட் டேர்ம் கோர்சஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபுட்வேர் டிசைனை பற்றியோ இல்லை ஃபேஷன் டிசைன் பற்றியோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ரைட். ஸோ இதில் சீட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சீட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நொய்டாவில் 80 சீட்டு, அப்புறம் ஹைதராபாத்தில் 80 சீட்டு, அப்புறம் குணா அப்படின்னு ஏரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 சீட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 60 சீட்டு வந்து இருக்குது. ஓகே, பெர் இன்ஸ்டிடியூட்டுக்கு. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஃபுட்வேர் டிசைனுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் 80 சீட்டு, நொய்டாவில் 80 சீட்டு, மிச்சம் இருக்கிற 10 இன்ஸ்டிடியூட்லையும் 60 சீட். இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா BBAவும் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி MBA பொறுத்த வரைக்கும் சேம் டைப் ஆஃப் சீட்டு தான். பட் MDSல ஃபுட்வேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நொய்டாலையும் சென்னையிலையும் 60. ஓகே, அதே மாதிரி MDesல வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஃபுட் டிசைனில் 2 ஏரியாவில் தான் இருக்குது. நொய்டாலையும் ஹைதராபாத்லேயும் தான் இருக்குது. 30 தான் இருக்குது. எம் டிசைனை பொறுத்த வரைக்கும், எம் டிசைன் ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நொய்டா அண்ட் சென்னை 2 கேம்பஸில் தான் இருக்குது. 60 சீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்துட்டு இருக்குது எல்லா காலேஜ்லையும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூஜியோடைய எலிஜிபிலிட்டி வந்து 10th +2 வந்து ஏதாவது ஒரு டிசிப்ளின் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். ஓகே, எந்த குரூப் வேணால் நீங்கள் எடுத்துருக்கலாம் 10th 12th. அதே மாதிரி பிஜியோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எனி டிகிரி, எம்பிஏனாலும் சரி எம்டெஸ்னாலும் சரி, நீங்கள் வந்துட்டு எனி டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதும். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி சார் நான் வந்து அட்மிஷன் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பர்டிகுலராக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பேர் AIST, ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட். பர்டிகுலராக இந்த இன்ஸ்டியூட் மட்டுமே நடத்தக்கூடியது. இல்லை இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இல்லையா, அதனால நீங்கள் ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கியூட் எக்ஸாமு, யூஜி பிஜி 2மே நடத்துவாங்க. அதில் எக்ஸாம் எழுதலாம். மேட் எக்ஸாம்ஸ், CAT, கேட் எக்ஸாம், அதுக்கப்புறம் CEED, இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கண்டிப்பாக இதுக்கு அட்மிஷன் வாங்கலாம். ஓகேவா, நீங்கள் AIST எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மற்ற இந்த கீழே இருக்கக்கூடிய கியூட் எக்ஸாம், இந்த மாதிரியான சீட் எக்ஸாம்லாம் எழுதணும்னு கட்டாயம் கிடையாது. AIST எழுதினாலே போதும். ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் தான். இது ஒரு 4 வருஷ கோர்ஸு. ஸோ மோரார்லெஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கும் மேலே தான். 110, 115, 120 இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு இருக்கு எல்லா கோர்ஸுமே, பிடெஸ்க்குமே எம்டெஸ்க்குமே பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ஒரு கோர்ஸுக்கு ஃபீஸ் மட்டுமே. அது போக நீங்கள் கேம்பஸில் தங்குறது மற்ற செலவுகள்லாம் வந்து நான் அங்கே இருக்கக்கூடியது. பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. எதுவுமே 1,25,000 தாண்டலை. ஸோ மோரார்லெஸ் இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது பெர் இயருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4 இயருக்கு சேர்த்து நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கட்ட மாதிரியே இருக்கும் ஃபீஸ் மட்டும். ஓகேவா, ஸோ இது பொறுத்த வரைக்கும் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கேம்பஸ். அண்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய லெதர் இண்டஸ்ட்ரியில் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு சேர்ந்துக்கலாம். ஸோ நல்ல கேம்பஸ் இன்டர்வியூலாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் FDDI, ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டை பற்றியான டீடைல்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு நடக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நிறைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிறைய சிட்டிஸில் தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. நமக்கு சென்னையில் இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால சென்னையில் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்குது. நிறைய மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதன் மூலயமா அவங்களுக்கு தெரியட்டும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.